வணக்கம். திரு விந்தன் அவர்களோட கதைகளை பார்த்துட்டுருக்கோம். அந்த வகையில் கடவுள் என் எதிரி அப்படிங்கிற கதையை பார்த்துடலாம். அன்றொரு நாள் மாடி அறையில் தன்னந்தனியாக உட்கார்ந்து நான் மௌனம் சாதித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது முன்பின் தெரியாத பெண் எனக்கு முன்னால் தோன்றி விம்மி விம்மி அழுதாள். நான் ஒன்றும் புரியாமல் விழித்தேன். அவள் அழுகையின் நடுவே அடக்கி கொண்டு, சிவபாதம் பிள்ளையின் புதல்வர் நீங்கள்தானே என்று கேட்டாள். ஆமாம். உங்கள் பெயர்? சஞ்சீவி. தயவு செய்து எனக்கு ஒரு உதவி செய்ய வேணும். என்ன உதவி? என் அண்ணா உங்களுக்கு தெரியுமோ? தெரியாதே. சமீபத்தில் வங்காள பஞ்ச நிவாரணத்துக்காக இந்த பக்கம் நிதி திரட்டி கொண்டிருந்தாரே, அவரை உங்களுக்கு தெரியாதா? யார்? அந்த கிருபாநிதியா? ஆமாம், அவர்தான் என் அண்ணா. ஓஹோ, அவரை பற்றி இப்பொழுது என்ன? அவர் ஒரு தவறான காரியம் செய்துவிட்டார். என்ன காரியம்? ஒரு நாள் உங்கள் அப்பாவிடம் வந்து அவர் வங்க நிதிக்காக உதவி கோரினார். ஆமாம், அதில் என்ன தவறு? அதில் ஒன்றும் தவறில்லை. அதற்கு பிறகுதான் என் அண்ணா தவறு பண்ணிவிட்டார். என்ன தவறு? உதவி கோரியதற்கு உங்கள் அப்பா ஒரே வார்த்தையில் இல்லை என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் என் அண்ணாவின் கஷ்ட காலம் அவர் அப்படி சொல்லவில்லை. முதலில் உம்மது பஞ்சத்தை தீர்த்து கொள்ளும், அப்புறம் வங்க பஞ்சத்தை தீர்க்க பாரும் என்று என் அண்ணாவின் ஏழ்மை நிலையை பற்றி என்னவெல்லாமோ குறை கூறினாராம். அந்த ஆத்திரத்தில் அதி தீவிரவாதியான என் அண்ணா தன் சகாக்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு அன்றிரவே உங்கள் வீட்டு கஜானாவில் கையை வைத்து விட்டார். களவாடிய பணத்தை மேற்படி நிதிக்கும் அனுப்பி வைத்து விட்டார். இப்பொழுது உங்கள் அப்பா கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் என் அண்ணாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த நிமிஷத்திலும் அவர்கள் அண்ணாவை கைது செய்யலாம். எனக்கோ அவரை பிரிந்தால் வேறு நாதே கிடையாது. இதற்கு நான் ஏதாவது உதவி செய்ய வேணும். ஒரு நிமிஷம் நான் யோசித்து பார்த்தேன். அவளுடைய அண்ணா வங்க நிதிக்கு உதவி கோரிய அன்று நானும் அதற்காக என் அப்பாவிடம் உதவி கோரி வேண்டிய வசவு வாங்கியிருந்தேன். இந்த சம்பவம் என் கவனத்துக்கு வந்ததும் அதை காரணமாக வைத்துக்கொண்டு நான் அவளுக்கு உதவி செய்வதென்று தீர்மானித்தேன். ஆகவே நான் அவளை பார்த்து, இப்படியே உன் அண்ணாவை தலைமறைவா இன்னும் 2 நாட்கள் இருக்க சொல்லு. நான் எப்படியாவது அவரை அந்த ஆபத்திலிருந்து தப்பி வைக்கிறேன் என்றேன். உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு என்று அவள் எனக்கு தலை வணங்கிவிட்டு திரும்பினாள். உன் பெயர் என்றேன். கோதை என்றாள். கோதை கண்டதும் என் உள்ளத்தில் கோயில் கொண்டு விட்டாள். நானும் அந்த நிமிஷமே கற்பனை உலகில் அவளுடன் சஞ்சரிக்க ஆரம்பித்து விட்டேன். அவள் என்னை பார்த்து சிரித்து கொண்டே ஓடு ஓடு என்று ஓடுகிறாள். கோதை கோதை என்று கூவிக்கொண்டே நானும் அவளுக்கு பின்னால் ஓடுகிறேன். கடைசியில் அவள் கரமும் என் கரமும் இணைகின்றன. அங்கே ஒரு பூந்தோட்டம். எத்தனை விதமான கொடிகள், எத்தனை விதமான செடிகள். மலர்களுக்கு மட்டுமா இயற்கை அழகை அளித்திருக்கிறது? இலைகளுக்கு கூட அல்லவா அழகை அளித்திருக்கிறது. ஆஹா, அழகை கண்டு மயங்காத உயிரது. அதிலும் காதலுக்கே புருஷன் சௌந்தரிய தேவதானே. எனவே அழகு தெய்வத்தின் ஆலயம் போல் விளங்கும் அந்த தோட்டத்திற்குள் நாங்கள் நுழைகிறோம். பச்சை பசையிரென்று இருக்கும் புல்தரை எங்களை வா வா என்று வருந்தி அழைக்கிறது. நாங்கள் கலகலவென்று சிரித்து கொண்டு அதில் உட்காருகிறோம். உடனே கொஞ்சல், குலாவல், பிணக்கு எல்லாம். இந்த உலகிலே நீதான் அழகி என்று நான் அவளை பார்த்து சொல்கிறேன். இந்த உலகிலேயே நீதான் அழகன் என்று அவள் என்னை பார்த்து சொல்கிறாள். மறுநாள் நினைத்து பார்த்தால் சிரிப்பு சிரிப்பாய் வருமே என்று கூட எண்ணாமல் நாங்கள் அப்பொழுது என்னவெல்லாமோ பிதற்றிக் கொள்கிறோம். அதற்குள் பொழுது சாய்ந்து விடுகிறது. அத்தனை அவசரமாக மேற்கு திசையில் மறைந்துவிட்ட ஆதவனை சபித்து கொண்டே நாங்கள் வீடு திரும்புகிறோம். திரும்பும் போது இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு இன்பம், எதற்கென்று தெரியாத ஒரு சிரிப்பு, மனதில் தன்னை மறந்த ஒரு மகிழ்ச்சி, அச்சத்திலும் ஒரு ஆனந்தம். மது மறைந்துண்டவன் மகிழ்ச்சி போல் என்று ஓமை சொல்லிய கவி கள்ளக்காதலை எவ்வளோ தூரம் அனுபவித்திருக்க வேண்டும்.
அப்புறம் கல்யாண பேச்சு ஆரம்பமாகிறது. ஜாதகம் பார்க்கிறார்கள், முகூர்த்தம் குறிக்கிறார்கள், பத்திரிகை போடுகிறார்கள், பந்தமித்திரர்களுக்கு அனுப்புகிறார்கள், பந்தலும் போடுகிறார்கள். மேளக்காரன் வெளுத்து வாங்குகிறான், நாதஸ்வரக்காரன் ஜமாய்க்கிறான். சாப்பாட்டு சண்டைக்கு முன்னால் நடக்கும் சம்மந்தி சண்டைக்கு இடையே நான் அவளுக்கு மாலையிடுகிறேன். இனிமேல் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போகும் அதிகாரம் நமக்கு கிடையாது. அந்த அதிகாரம் எமனுக்குத்தான் என்ற சட்டத்தை நாங்களே சிருஷ்டித்து கொண்டு அதை வாழ்க்கையில் பின்பற்றுவது என்றும் தீர்மானித்து விடுகிறோம். இத்தனையும் 2 நிமிஷங்களில் என் கற்பனை உலகில் நடந்தேறி விடுகின்றன. அப்புறம் நான் அவளை எப்படி மறப்பது? அவளுக்காக எதையும் செய்ய தயாராகி விடுகிறேன். அவளுக்காக அவள் அண்ணா செய்த குற்றத்தை நாமே செய்ததாக ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்பா கண்டிப்புக்காரர் தான் என்றாலும் போலீஸ் லாக்கப்பில் நம்மை பார்த்ததும் அவர் மனம் இறங்கிவிடும், மன்னித்து விடுவார். அப்புறம் கோதையை பற்றி அவரிடம் சொல்ல வேண்டியது அவளை எப்படியாவது கல்யாணம் செய்து கொண்டு ஜம் என்று வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டியது. சரி, தீர்மானித்து விட்டது. இன்றே செய்து விட வேண்டியதுதான். அன்றே செய்தும் விட்டேன். ஆனால் என்னை ஏமாற்றம். என் அப்பாவை பற்றி நான் என்ன நினைத்தேன்? கடைசியில் நீதிமன்றத்தில் நான் நிறுத்தி வைக்கப்பட்ட போது அவர் என்ன சொன்னார்? என் பிள்ளையாயிருந்தால் மட்டும் என்ன, அயோக்கியனுக்கு நான் ஒருபோதும் அனுதாபம் காட்ட மாட்டேன். என்ன ஈரம் இல்லாத நெஞ்சோ. முடிவு என்ன? சிறைவாசம்தான் ஏற்றுக்கிட்ட, அனுபவித்தேன். ஆனால் இப்படி அனுபவிச்சதுலையும் நான் துன்பத்தை பார்க்கல, இன்பத்தை தான் பார்த்தேன். அதற்கு காரணம் கோதைதான்னு சொல்லவும் வேணுமா? அவள் அண்ணா கிருபாநிதி எனக்கு அடிக்கடி கடிதம் எழுதி கொண்டிருந்தான். அவையெல்லாம் வெறும் கடிதங்கள் தானா? இல்லவே இல்லை. அவனுடைய உணர்ச்சி மிகுந்த உள்ளத்தின் படங்கள். அவன் எழுதிய கடிதங்களில் ஒரே ஒரு கடிதத்தை மட்டும்தான் நான் படித்தேன். பாக்கியே படிக்கவில்லை. ஏன் தெரியுமா? அவற்றை படித்தால் என் ஆசை தீ அளவில்லாமல் மூண்டுவிடும். அதை அடக்க சக்தியற்ற நான் சிறையிலிருந்து தப்பி ஓட முயல்வேன். அதிகாரிகள் என்னை சுட்டு கொன்று விடுவார்கள். அப்புறம் நான் இந்த ஜென்மத்தில் அவளை கல்யாணம் செய்து கொள்ள முடியுமா? அப்பாவை பற்றி எவ்வளவோ சொல்லலாம், ஆனால் அவரை பற்றி எனக்கு என்னமோ ஒன்றும் சொல்ல மனமில்லாமல் இருக்கிறது. கடைசியில் விடுதலை. விழுந்தெடுத்து கொண்டு என் உயிர் இருக்கும் இடத்தை தேடி ஓடி வந்தேன். கோதை இன்னதென்று தெரியாத ஏதோ ஒரு வியாதியால் இறந்துவிட்டாள் என்ற செய்தி. இதை பற்றி எனக்கு ஏன் முன்னமே தெரிவிக்கவில்லை என்று நான் கிருபாநிதியை கேட்டேன். அதனால் உமக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்தேன் என்றான் அவன். அடப்பாவி, அது என்ன வியாதி? அன்பே அவளை கொன்றுவிட்டதா? அப்படியானால் ஆண்டவன் என்ன செய்வான்? ஆமாம், எனக்காக அவளை காப்பாற்றி வைக்காத அவன் என் எதிரிதான். அன்று மட்டுமல்ல, இன்றும் என்றும்.